ஹாய், இன்னைக்கு மீன் குழம்பு ரெசிபி பார்க்கலாமா? எப்படி செய்யலாம்ன்ட்டு ஈஸியாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். வாங்க கிச்சன் ரூமுக்குள்ளே போகலாம். எடுத்திருக்கேன், இது சால்ட்டு போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் 3, தக்காளி 4, பச்சை மிளகாய் 3, இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், மாங்காய் 1, பிடிச்சா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இல்லை. கொத்தமல்லி, கருவேப்பிலை, புளி எலுமிச்சை சைஸு அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஒரு 4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு 1 டீஸ்பூன். பொரிச்ச உடனே பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும், அப்போ தான் மீன் குழம்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது 1 டீஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட் இல்லைன்னா கல்லுப்பு எதனா போட்டுக்கோங்க. இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கான் இல்லையா, அதை போட்டுக்கின்னு கலந்துட்டு அப்புறமா நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இதில் தக்காளி போட்டுக்கின்னு நல்லா கலர் விடலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அப்புறமா எடுத்து பார்க்கலாம். இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க. மஞ்சத்தூள் அதிகமாக போட்டுக்கோங்க, எதுக்கான மீன் குழம்பு நீச்சு வாடை அடிக்கும் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் போதும், எடுத்து பாருங்கள். இப்போ மிளகாத்தூள் இருக்கும் இல்லையா, அது ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலர் விட்டுட்டு இப்போ 5 நிமிஷம் ஆகிப்போச்சு. இப்போ புளி தண்ணி போட்டுக்கலாம். ஆல்ரெடி புளி தண்ணியில் நான் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டுட்டேன். புளி தண்ணி கிடையாது, அந்த 3 பொருளும் சேர்த்துட்டேன் அதில். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு எல்லாமே பார்த்துக்கோங்க. 15 நிமிஷம் ஆகியிருக்கு, நல்லா கொதிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். லாஸ்ட்டில் போடாதீங்க, இப்போயே போடுங்க, நல்ல வாசனையாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி கூட போட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர்ற டைமில் நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். பத்து நிமிஷம் கொதிக்க வச்சிட்டோம் இல்லையா, இப்போது நம்ம மாங்காய் போட்டுக்கலாம். விருப்பப்பட்ட போட்டுக்கோங்க, இல்லைன்னா இல்லை. இப்போ 3 நிமிஷம் கழிச்சு மீன் போட்டுக்கலாம். நம்ம ஒன்றா போட்டுக்கோங்க, பார்த்து போட்டுக்கோங்க. மீன் போட்டு சிம்லவே ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு, ஹையில் வைக்காதீங்க, மீடியமாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் போச்சு, பார்க்கலாம். நம்ம மீன் குழம்பு ரெடி. இப்படி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்குதோ சொல்லுங்கள். அப்படி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.